இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, எங்களோட உறவாடும் ஆண்டவரே, எங்கள் வழி நடத்தும், எங்களோட பேசும் ஆவியானவரே, என் வழியாக பேசும். Hallelujah. தேவைக்கு ஏற்றபடியாக பேசும் ஆண்டவரே. உள்ளத்தில் ஊடுருவி செல்லட்டும் உங்கள் வார்த்தை. கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் முடக்கப்படட்டும் ஆண்டவரே. Bind and cast every எல்லா அசுத்த ஆவிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படட்டும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். இயேசுவே நன்றி. ஹalleluya. வார்த்தையை கேட்பதற்கும் அது வார்த்தையில் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்குமான கிருபை அவங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமைகள் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடுவிடாவியும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். இயேசுவே நன்றி. ஹalleluya. இன்னைக்கு 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல இருக்கிறோம். இது மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது தாவீது சவுலோட எப்பவுமே இல்லை. அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்போது அந்த பேய் ஓடணும் அப்படின்ற ஒரு நேரத்துக்கு மட்டும் அவர் வராரு. அங்க தாவீது வராரு. அங்க கடைசியில உதவி செய்ய திருப்பி போறாரு. ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா அவர் ஒரு கோலியாத்தை கொன்றதுக்கு அப்புறம் தான் சவுலுக்கு அவரு ஒரு பர்மனண்டாக 18வது அதிகாரம் 1வது 2வது வசனம் பார்த்தீங்கன்னா முழுவதும் சவுலுக்கு ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்படுகின்றார். ஆனா இந்த ஒரு சூழ்நிலையில முக்கியமான ஒரு நிகழ்வு 17வது அதிகாரம். நம்ம எல்லாரும் நல்லா இந்த கதைகள்லாம் கேட்டிருக்கிறோம் கோலியாத்தை பத்தி. அந்த மாதிரி ஒரு கதை, இங்க ஒரு முக்கியமான ஒரு கதை. 9 அடி 10 அடி ஹைட் இருக்கு அவரு கோலியாத்துக்கு. 75 கிலோ வெயிட் அவர். 7 கிலோ இது. ஸோ அது அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த காலகட்ட மக்கள் அப்படின்றது ஹைட் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு வெயிட் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. ஸோ 40 நாள் இஸ்ரேல் போர் வீரர்களை அவர் ஒரு ஒரு சவால் விடுறாரு. என்ன சொல்றாரு? நீங்க நான் மட்டும் வரேன், என்னோட யாராவது போரிட்டு ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நாங்க எல்லா பிலிஸ்தியர்கள் எல்லாருமே நாங்க ஒண்ணுமே இல்லைன்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னு கீழ்ப்படுகின்றோம். நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப தாவீது அந்த தாவீதோட எந்த நிலையில இருக்கின்றார்? அவர் கடைசி நாள் அன்னைக்கு அவர் வரார். 40 நாளுக்கு அப்புறம் அவர் வராரு. ஜெஸ்ஸி அவரோட தகப்பன் இப்ப நீ சகோதரர்களுக்காக சாப்பாடு கொண்டு போய் கொடு. இந்த காலகட்டம் மாதிரி கிடையாது. அந்த காலகட்டத்துல அவங்களே தான் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரணும். இங்கே சாப்பாடு கொண்டு போய் கொடு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்போ தாவீது விடிகாலையில் எழுந்து போய் கோலியாத்தோட இருக்கிற அந்த போரை பார்ப்பதற்காக போறாரு. யாருமே ஆனா இந்த சண்டைக்காக கோலியாத்தோட ஒரு சண்டை போடுறது ஒருத்தர் கூட துணிந்து வரவில்லை. சவுல் தான் இருக்கிறதுலே ஹைட்டும் எல்லார விட ஹைட்டு, ஷோல்டருக்கு மேல இருக்கிறாரு. எல்லாரோட ஹைட். அவர் தான் போய் போரிட்டு இருக்கணும், ஜெயிச்சிருக்க வேண்டியது. ஆனா அந்த போருக்கு அவருமே ரொம்ப தயக்கமா தான் இருக்கிறார். கோலியாத்தை பார்த்து ரொம்ப பயம். மறைநூல் வல்லுநர்கள் சொல்லுவாங்க கோலியாத்துக்கு 6.5 அடி தான் இருந்திருக்கும். 6.5 அடி ஹைட் இருந்திருக்கும். அதை பார்த்தே பல பேர் பயந்துருந்தாங்க. ஆனா அதுக்கு யாராவது கோலியாத்துக்கு எதிராக வெற்றி இருந்ததுன்னா அவங்களுக்கு மீகாவை, சவுலோட பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. பெரிய நிறைய ஆசை, நிறைய என்ன சொல்லலாம், நிறைய கிரேட் ரிச்சஸ் ஃப்ரம் த கிங், நிறைய ஆசைலாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அது யாரும் எடுக்கல. அப்புறம் அந்த நேரத்துல தான் கோலியாத் வருகின்றார். தாவீது வருகின்றார். தாவீது வந்ததுக்கு அப்புறம் அவர் கேட்கிற வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி, இந்த பிலிஸ்தீன் யாரு என்னோட போரிடுறதுக்காக அப்படின்னு கேட்கல. பிலிஸ்தீன் யாரு எனக்கு கூட ஒப்பா இருக்க மாட்டான் அப்படின்லாம் பேசல. அவர் கடவுளோட விண்ணக தந்தையின் எல்லாம் வல்ல கடவுளின் எதிராக போரிடுறதுக்கு இவன் யார், அவனோட போர் வீரருக்கு எதிராக போரிடுறது இவன் யார் அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாரு. என்ன தைரியம் இருந்தா அவன் இந்த மாதிரி போரிடுவதற்காக சிந்திப்பான் அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்கிறார். சவுல் நியாயமா பார்த்தா
ராஜாவாக இருக்கிறது மட்டும் கிடையாது, இருக்கிறதுலே வந்து சக்தி வாய்ந்தவர் அப்படின்றது சவுல் தான். சவுல் வந்து போய் சண்டை போட்டிருக்கணும், ஆனா அந்த ஒரு விசுவாசம் கிடையாது. இங்க தாவீது தாவீது வந்து சண்டை போடணும்லாம் வரல, எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறார். அப்ப அவரோட மூத்த சகோதரர் ஏலியாப் அப்படின்றவர் கோவப்படுகின்றார். தாவீது வந்து இந்த மாதிரி வந்து உன் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்துட்டு, சவுல் என்ன சொன்னாரு, இது என்ன சொன்னாரு, இந்த போர் பாக்குறதுக்கு தான் நீ வந்திருக்கிற, டைம் வேஸ்ட் பண்றதுக்கு தான் நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி குத்தம் கண்டுபிடிக்கிறாரு. நம்ம சில விஷயங்கள் ஆண்டவர் வந்து சில அழைத்துதல் ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் நமக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் நம்ம வீட்டிலேயே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். மத்தேயு 10வது அதிகாரத்துல 36வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. மத்தேயு 10வது அதிகாரத்துல 36. ஆண்டவருக்கும் சரி, நம்ம வாழ்க்கையிலும் சரி, எல்லா தீர்க்கதரிசிகள் வாழ்க்கையிலும் சரி, அவங்க வீட்டுல தான் வந்து பல எதிர்ப்பு, ஆண்டவரோட ஊழியத்துக்கு எதிர்ப்பு இருக்குது, அவங்க வீட்டுல தான் வரும். அதான் வந்து ஏலியாபோட வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கிறோம். தாவீதின் வாழ்க்கையில ஏலியாப் வழியாக பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையில அவங்க சகோதரர்களே வந்து அவரை வெறுக்கின்றார்கள். மோசேயின் வாழ்க்கையில வந்து ஆரோனும் மிரியம் சகோதரிகள் எண்ணிக்கை நூல் 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். வாசிக்கிறீங்களா? மத்தேயு 10:36. ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். ஆமா, ஆமீன். அதே மாதிரி யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 1-10 வரைக்கும் பாருங்க. இயேசு ஆண்டவருக்கு எதிராகவே அவ்வளோ வல்லமைகள் அவர் செய்ததுக்கு அப்புறமும் அவர் சகோதரர்கள் அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த அவரோட பணியின் நேரத்துல அந்த 3 வருடங்கள் யாரும் விசுவசிக்கவில்லை. யோவான் நற்செய்தி 7வது அதிகாரத்துல 1-10 வாசிக்கிறீங்களா? கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடி கொண்டிருந்ததால் அவர் யூதாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசுவின் சகோதரர்கள் அவரை நோக்கி, நீர் இவ்விடத்தை விட்டு யூதேயா செல்லும், அப்போதும் சீடர்கள் நீர் புரியும் செயல்களை காண முடியும். ஏனெனில் பொது வாழ்வில் ஈடுபட விரும்பும் எவரும் மறைவாக செயல் புரிவதில்லை. நீர் இவற்றையெல்லாம் செய்வதால் உலகுக்கு உம்மை வெளிப்படுத்தலாமே என்றனர். ஏனெனில் அவருடைய சகோதரர்கள் கூட அவருடைய யாருமே வந்து ஆண்டவரோட ஒத்துழைக்கவில்லை. இது வந்து தாவீதின் வாழ்க்கை மட்டும் இல்ல, யோசேப்பின் வாழ்க்கை மட்டும் கிடையாது, ஆண்டவரின் வாழ்க்கை மட்டும் கிடையாது. நானும் என் வாழ்க்கையில உலகு உங்களை வெறுக்க, ஆனால் சொல்லுங்க வாசம். இது என் வாழ்க்கையிலையும் வந்து இந்த மாதிரி தடைகள் பார்த்துருக்கிறேன். நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியம் இருந்தா நம்ம வீட்டுல இருந்தே ஒரு தடைகள் வரும். நான் வந்து முதலாகன்னு சொல்ல முடியாது, கொஞ்ச காலமாக ஆண்டவரோட ஒரு ஊழியம் எடுத்து செய்யும் போது பல விதமான தடைகள், முக்கியமா வந்து வீட்லயே நான் கவனிச்சிருக்கிறேன். எங்க அப்பாவே சொன்னார் என்னன்னா, இந்த மாதிரி நீ வந்து இந்த பேய் ஓட்டுற மாதிரிலாம் வந்து பண்ணனா உனக்கு உன் வீட்டுக்கு குடும்பத்துக்கு எல்லாம் வந்து பிரச்சனைகள் நிறைய வரும், அதை வந்து நீ செய்யாத, அதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் இருக்கார்கள், அவங்க வந்து செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பல விதமான தடைகள் பல விதமான வந்து பார்த்திருக்கேன். இது ஒரு இடம் 2 இடம் இல்ல, குடும்பத்துல நிறைய பேர் வந்து இதுக்கு எதிராக பேசுவாங்க. அதனால ஆண்டவரின் ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்தாவே பல தடைகள் முக்கியமா வந்து நம்ம வீட்டுல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்காக நம்ம தயாரோட இருக்கணும். ஆனா அதுக்காக கீழ்ப்படிய கூடாதுன்றது கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால வந்து எனக்குன்னு சொல்லி நானே வந்து நான் வந்து முடிவு எடுக்கலாம். ஆனா கல்யாணம் ஆகல, அதுக்கு முன்னாடி வந்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அப்படின்றது ஒரு கடமையாக இருக்கும், அது வேற விஷயம். ஆனா முக்கியமா நீங்க எங்க அது இந்த ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது சவுல் என்ன வந்து சொல்றாரு? சவுல் சொல்றாரு, அவன் வாழ்க்கை முழுசா சண்டை போட்டு இருக்கிற மனுஷனா இருக்கான். அவன் வாழ்க்கை முழுதும் அவன் வந்து ரத்தத்துல வந்து அந்த சண்டை போடுறது ஊறி இருக்கு. நீ போய் அவங்ககிட்ட என்ன சண்டை போட போற? 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 33வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாக்குறீங்களா?
1 சாமுவேல் 17:33. அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது, நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். ஆமீன். இளம் வயதில் இருந்து அவன் வந்து போர்ல பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறவன், அவன் கிட்ட போய் நீ எப்படி சண்டை போடுவ அப்படின்ற மாதிரி பேசுறான். அவரு பேச்சு நம்ம கேட்கும்போது நம்ம மனசுல என்ன வரும்? இந்த 10 பேர் உளவு பார்க்க போனவர்கள், கானான் தேசத்தை உளவு பார்க்க போனவர்கள் ஒரு நெகட்டிவான, ஒரு தவறான ஒரு செய்தியை கொண்டு வராங்க. ஆண்டவரோட வழி நடத்துதலுக்கு மாறான ஒரு செய்தியை கொண்டு வராங்க. அது மாதிரி காட்சியால், விசுவாசத்தால முன்னாடி போகல. எல்லாம் வந்து ஒரு மனித கணிப்புனால வந்து அவங்க முன்னாடி போறாங்களே ஒழிய விசுவாசத்தினால கிடையாது. தாவீது 3 பேர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட இல்ல, நிறைய பேர்கிட்ட போய் இது பேசுறாரு. என்ன கேக்குறான்? சொல்ற ஒரே ஒரு பேச்சுதான். அது அந்த எதுக்காக இது மாதிரி வந்து இந்த கேள்வியை கேட்கிறாரு, அது வருகின்ற பதில், அந்த கேள்வி நம்ம வந்து நுண்ணிப்பா கவனிச்சு இதுல முக்கியமான ஒரு 2 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இது தாவீது போர் போடுறதுக்காக இது கேட்கவே இல்லை. தாவீது போர் போடுறதுக்காக இந்த கேள்வி கேட்கல. ஃபர்ஸ்ட் முதல்ல 26வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 24 இருந்து 26 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அவனை கண்ட இஸ்ரவேலர் அனைவரும் மிகவும் அச்சமுற்று அவன் முன்னிட்டு ஓடினார். இதோ நிற்கிற இம்மனிதனை பார்த்தீர்களா? இஸ்ரவேலை உண்மையாகவே வெளிப்படுத்த இவன் வந்துள்ளான். இவனை கொல்பவனுக்கு அரசர் மிகுந்த செல்வம் அளித்து தம் மகளையும் மணமுடித்து கொடுப்பார். அத்துடன் இஸ்ரவேலிடையே அவன் தந்தை வீட்டாருக்கு மட்டும் வரிவிலக்கு செய்வார் என்று இஸ்ரவேலர் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அப்பொழுது தாவீது தம் அருகில் இருந்தவர்களை நோக்கி, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரேலின் இழிவை நீக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? வாழும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஆகிய இவன் யார் என்று கேட்டார். அதற்கு மக்கள், அவனை கொல்பவனுக்கு இவை அனைத்தும் அழிக்கப்படும் என்று முன்பு சொன்னவாறே பதிலளித்தனர். ஆமென். இவை அனைத்தும் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் சொல்றாங்க. இது எதுக்காக தாவீது கேட்கிறார்? இந்த போர் வீரர்களுக்கு ஒரு ஊக்கம் தருவதற்காக. அவங்க சகோதரர் வந்து இவ்வளவு குத்தம் கண்டுபிடிக்கிறாரு. நீ ஏன் வந்து இங்க வந்திருக்க, ஏன் இங்க நிக்கிற, போ, நாங்களே நிறைய டென்ஷன்ல நிக்கிறோம் அப்படின்ட்டு. விசுவாசம் இல்லாமல், கோலியாத்துக்கு எதிராக போரிடுறதுக்கு தைரியம் இல்லாமல், ஆண்டவர் மேல ஒரு பாரத்தை போட்டு காலை எடுத்து முன்னாடி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை, அவங்க போகல. தாவீது இந்த மக்களுக்கு ஒரு ஊக்கத்தை தருகின்றான். ஆனா இது யாருமே புரிஞ்சுக்கல. அது வந்து அவர் வந்து என்னோட போரிடுறதுக்கு இவன் யார் அப்படின்னு கேட்கல. கடவுளோட போரிடுறதுக்கு, விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளுக்கு எதிராக போரிடுவதற்கு இவன் யார் அப்படின்றதான் கேள்வி. இங்க அது வந்து கடைசி வரைக்கும் வந்து அது யாருமே வந்து அந்த தைரியம் உள்ள வரல. கடைசி வரைக்கும் வந்து எழுந்து நின்று போரிடுவதற்கு தயாரெடுப்பாக யாரும் இல்லை. கடைசியில என்ன ஆகுது? அவர் சொல்றாரு, நான் வந்து அவர் வாழ்க்கையில அவர் அனுபவிச்ச வல்லமை சில அவர் வந்து என்னது, அந்த சிங்கமும் அந்த கரடியும் வந்து அவரை பிடிக்கும் போகும்போது அவர் வந்து கடவுளோட சக்தியால அவர் வென்றிருக்கின்றார். அந்த ஒரு வெற்றி கோலியாத்துக்கு எதிராகவும் எனக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் ஒரு மனிதனுக்கு எதிராக ஒரு போரிட்டதே கிடையாது. ஒரு மனிதனுக்கு எதிராக இந்த மக்கள், இந்த போர் வீரர்கள் எல்லாம் போரிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவரு போரிட்டதே கிடையாது. ஆனாலும் இவரு போரிடுறதுக்கு தயாரா இருக்கிறார். ஏன்னா கடவுள் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை. பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலையில் ஆண்டவரோட வல்லமை இறங்கி நம்ம பார்த்திருப்போம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஒரு நபர், ஒரு பெண்மணி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க என்னன்னா, அவங்க வாழ்க்கையில ஒரு வேலையில சில பிரச்சனைகள், அவங்க ஜெபிச்சாங்க. ஆண்டவர் வந்து வல்லமையா வந்து அவங்க ஆண்டவர் செயல்பட்டாரு. எனக்கு வந்து வெற்றி கிடைச்சது. நான் வந்து என்னோட வேலையில எனக்கு ஒரு உயர்வும் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி சொன்னாங்க. ஆண்டவர் அற்புதமான ஒரு சாட்சி. ஆனால்
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களோட மேரேஜ்ல, அந்த கல்யாணத்துல வந்து அவங்க ஹஸ்பண்ட் சரியா இல்ல. ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். ரொம்ப அடிக்ஷன், நிறைய குடிவெறியில ஆழ்ந்திருக்கின்றார். அவர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வல்லமையாக செயல்படுவார் என்ற நம்பிக்கைக்கு வருவதற்கு தயாரா இல்ல, மன்னிக்க முடியவில்லை. ஆண்டவரோட கிருபை அங்கேயும் வந்து கம்பார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவாங்க. எப்படின்னா, ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் ஒன்னொன்னும் ஃபினான்ஸ், ஆண்டவர் வந்து அந்த பொருளாதாரம் விஷயத்துல ஆண்டவர் செயல்படுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஆண்டவர் வந்து வீட்டுல குடும்பத்துல செயல்படுவார்னு நம்பிக்கை இல்ல. சில பேருக்கு குடும்பத்துல செயல்படுவார்னு ஒரு நம்பிக்கை, ஆனா பொருளாதார விஷயத்துல வந்து ஆண்டவர் வந்து இது வரைக்கும் எனக்கு கைவிட்டு தான் இருந்திருக்கிறாரு, இது வரைக்கும் எனக்கு உதவி செய்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கிடையாது. சில விஷயங்கள்ல மட்டும் நம்பிக்கை வைக்க ஆண்டவர் சொல்லல. எல்லா சூழ்நிலையிலும் வந்து ஆண்டவர் வந்து எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன வாசிச்சோம் நேத்திக்கு வாசிச்ச வசனம் என்ன? திருப்பாடல் 23 6வது வசனம், என் நெடுநாள் முழுவதும் என் வாழ்க்கை முழுசும் வந்து ஆண்டவர் வந்து நன்மைதான் செய்வார் அப்படின்ட்டு. நம்ம வாழ்க்கையில வருகின்ற ஒரு பிரச்சனையிலையும் ஆண்டவர் நமக்கு வெற்றி தருவதற்காக தான், அவரோட வல்லமையை நமக்கு காட்டுவதற்காக தான் அந்த பிரச்சனைகள்லாம் அனுமதிக்கின்றார். இந்த ஒரு கோலியாத் இல்லை அப்படின்னு சொன்னா தாவீதோட விசுவாசம் அங்க வந்து மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவரோட சக்தியில நம்பிக்கை வைத்து வரல. அவரோட குறியில அவரு இந்த கல்லை வீசினா கரெக்டா நான் போட்டுருவேன், அந்த நம்பிக்கையில கிடையாது. இந்த கல்லு எனக்கு கரெக்டா வீச தெரியும், அந்த நம்பிக்கையில வந்தாரா? இல்ல. ஆண்டவர் நாமத்துல, அவரோட வார்த்தையில நம்பிக்கையை வைத்து வருகின்றார். நம்ம வாழ்க்கையில பல விதமான கோலியாத்துகள் நம்ம உள்ளத்துல இருக்கின்றது. பல விதமான பயங்கள், பல விதமான ஒரு வேதனைகள், எல்லாத்திற்கு எதிராகவும் இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையா தெரியும். ஏன்னா கடவுளுக்கு தியானிப்பதற்கு பதிலா அதிகமா இந்த பிரச்சனையை தான் தியானித்து இருக்கிறோம். அப்படி இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என் வல்லமையில் நீ வந்து நம்பிக்கை வை. தாவீதை வைத்தது போல் என் வல்லமையில் நீ நம்பிக்கை வை அப்படின்னு. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல 6வது வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல 6வது வசனம். தாவீது வந்து ஆண்டவர் இருக்கின்றார்ன்ற மட்டும் இல்ல, அவர் வந்து அவரோட தன்னம்பிக்கையை எப்படி ஊட்டுகின்றார் அப்படின்னு பாருங்க. 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறீங்களா? தாவீது மிகவும் மனவருத்தமடைந்தார். வீரர் அனைவரும் தங்கள் புதல்வியர் பொருட்டு மிகவும் துயருற்றதால் அவரை கல்லால் எறிய வேண்டும் என பேசிக் கொண்டனர். ஆனால் தாவீது கடவுளாகிய ஆண்டவரின் வலிமை பெற்றிருந்தார். ஆமென். கடவுளாம் ஆண்டவர்கிட்ட இருந்து வலிமை பெற்றுகின்றார். நம்ம வலிமை எங்க இருந்து நம்ம பெற விரும்புகின்றோம்? பல நேரத்துல ஆண்டவரோட கரத்திலிருந்து அந்த வலிமையை நம்ம பெறுவது கிடையாது. பல வேற விதமான வலிமையை நம்ம தேடி போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம சொந்த வலிமையை பார்த்து, நம்ம இயலாமையை பார்த்து நம்ம வந்து பயந்துகிட்டு இருக்கிறோம். அதனாலதான் வந்து சாத்தான் வந்து வெற்றி மேல வெற்றி வந்து அவன் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இருக்கிறான். சில சூழ்நிலையில் ஐயோ நான் அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, இந்த மாதிரி செஞ்சிருக்கணும்னு நான் கவனிச்சிருக்கிறேன். சில பேர் வந்து சில சூழ்நிலையில் ஒரு தோல்வி பெறுவார்கள். அதே சோதனை திருப்பியும் வரும் அவங்க வாழ்க்கையில. எதுக்காக அதே சோதனைகள் திருப்பி வருது? அதே ஒரு சூழ்நிலையில, இப்போ ஒரு பொருளாதார விஷயமா இருக்கலாம், அதே சூழ்நிலையில எனக்கு திருப்பியும் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு நமக்கு பல சிந்தனைகள் வரும். ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம வெற்றி பெறணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அவரோட சக்தி வழியாக நம்மளால வெற்றி பெற முடியும். அவரோட கிருபை வழியாக வெற்றி பெற முடியும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருக்கு கரத்தில் அதுக்கு ஒரு தீர்வு உண்டு. எந்த சூழ்நிலையாக ஆண்டவர் கரத்தில் தீர்வு உண்டு. ஒரு குடும்பத்துல ஒரு நபர் ஒரு மனம் மாறுதலாக இருக்கலாம், மனம் மாறுதலாக இருக்கலாம். ஒரு வசனங்கள் எடுத்து ஜெபிக்கணும், அறிக்கையிடணும். நமக்காக தந்திருக்கின்ற போரிட வேண்டிய ஒரு வாள் அப்படின்றது ஆண்டவரோட வார்த்தை. ஆண்டவரோட வார்த்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ப்ராவர்ப்ஸ் 21வது அதிகாரத்துல 1வது வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. ப்ராவர்ப்ஸ் 21ல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? ப்ராவர்ப்ஸ் 21ல 1.
மன்னவன் மனம் மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரை போல் அவர் அதை தாம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதனுடைய நடத்தையை அவர் மன்னவனின் மனம் ஆண்டவரின் கரத்தில் உள்ளது. எப்படி திருப்பணுமோ ஆண்டவருக்கு எப்படி திருப்ப முடியும்? எவ்வளவுக்கு பாவத்தின் அடிமையாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சோம் அப்படின்னு சொன்னா மனம் மாறுதலை கொண்டு வர முடியும். வாழ்க்கையில ஒரு பொருளாதார விஷயத்துல பல தடைகள் வாழ்க்கையில பார்த்தவங்கள நான் பார்த்திருக்கிறேன். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனம் வைத்து ஜெபிச்சு அவங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் ஒன்னொன்னா மாறுவதை அவங்க கவனிச்சிருக்கிறாங்க. ஏசாயா 45வது வசனம் 1வது வசனம் 2வது வசனமும் 1-3 மூணுமே வாசிங்க. ஏசாயா 45 1-3. தைரசுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார். பிற இனத்தாரை அவர் முன் அடிபணிய செய்வார். அரசர்களை அவர் முன் ஆற்றல் இழக்கச் செய்வார். கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டியிராது திறந்திருக்க செய்வார். அவரது வழக்கையை உறுதியாக பற்றி பிடித்துள்ளார். அவரிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன். செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன். இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடத்தில் ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன். அற்புதமான வசனங்கள். ஆண்டவர் எல்லா கதவுகளையும் திறப்பார். ஆனா உங்க விசுவாசத்துக்கு ஏற்றபடியாக தான் ஆண்டவருக்கு செய்ய முடியும். நீங்க விசுவசிக்க தயாரா? பல விதமான கேள்விகள் நமக்கு மனசுல வரும். இது முன்னாடி நான் ஜெபிச்சிருக்கேன்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. நம்ம இது வரைக்கும் ஒன்றும் பல விதமான அதோட நெகட்டிவான சிந்தனைகள்லாம் வரும். இது நடக்குமா அப்படின்ற பல கேள்விகள் நமக்கு மனசுல எழும்பலாம். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம தளராமல் ஆண்டவர் செயல்படுவார். அவரோட கிருபை எனக்கு போதும், அவர் கிருபை எனக்கு போதும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஆண்டவரோட வார்த்தை நம்பிக்கை. ஏன்னா இந்த உலகத்திலேயே மிக சிறந்தது அப்படின்றது 2 விஷயம்தான். திருப்பாடல் 138 2வது வசனம். இந்த உலகத்திலே மிக சிறந்தது அப்படின்றது 2 விஷயம்: ஆண்டவரோட வார்த்தை, ஆண்டவரோட நாமம். ஆண்டவரோட நாமத்துல எந்த ஜெபிச்சாலும் நமக்கு கிடைக்கும். வாசிச்சோம் நேத்திக்கு நம்ம திருப்பாடல் 138 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். ஆமீன். இதை விட வல்லமையான வேற ஒண்ணுமே இல்லை. மேன்மையான ஒரு விஷயம் வேற ஒன்றுமே இல்லை. அவரோட நாமம், அவரோட வார்த்தை, இயேசுவின் நாமம், இயேசுவின் வார்த்தை, ஆண்டவரோட வார்த்தை. அதை நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது, இயேசுவின் நாமத்துல விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது, இருமனதாக ஜெபிக்க கூடாது, விசுவாசத்தோட ஆழமாக தெளிவா உறுதியாக ஆண்டவர் செயல்படுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஜெபிக்கும் போது ஆண்டவர் வழி செய்வார். அவரோட உரிய காலத்தில், சிறிது கால வேதனைக்கு அப்புறம் உரிய காலத்தில், அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கின்றது. நம்ம நம்பிக்கைக்கு மாறாக சில காலங்கள் நம்ம செயல்பட்டு இருக்கின்றோம். அதுக்கு ஒரு கழுவாயாக சிறிது காலத்துக்கு பிறகு ஆண்டவர் ஒரு விடுதலை தருவார். நம்ம எந்த பாவம் செய்தாலும் ஆண்டவரோட அன்பிற்கு எதிராக நம்ம செய்கின்றோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவரோட அன்பிற்கு மாறாக நம்ம அதை செய்யறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எப்போ பேதுரு 3 முறை ஆண்டவரை மறுதளித்தாரோ, அதுக்கு கழுவாயாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போய் முட்டிட்டு அங்க நட அப்படின்லாம் சொல்லல. ஒரே ஒரு விஷயம் தான். யோவான் செய்தி 21வது அதிகாரத்துல 3 வாட்டி என்னை நேசிக்கின்றாயா? அப்ப நேசிக்கின்றாயா, அதுதான் கேள்வி, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம செய்கின்ற பாவத்துக்கெல்லாம் ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கின்றேன் அப்படின்ற ஒரு கழுவாய் ஆண்டவர் கொடுக்குறோம் அப்படின்னா, உள்ளத்துல இருந்து நம்ம சொல்லும் போது அது நம்ம பாவத்துக்கெல்லாம் கழுவாய். நம்ம அவிசுவாசம், பல காலமாக இந்த அவிசுவாசத்துல இருந்திருக்கிறோம்.
நம்ம விசுவாசத்துக்கு அறிக்கை இடும்போது உடனடியாக அதுக்கு விடுதலை, ஒரு பதில் வராது. அந்த விசுவாசத்துக்கு மாறாக நம்ம பதில் சொல்ல சொல்ல சொல்ல, அறிக்கை இட இட நம்ம அத விசுவாசத்தின் கதவுகள், ஆண்டவரோட கதவுகள் திறக்கப்படும். நமக்கு பதில் வர செய்யும். ஒன்னொன்னாக ஒரு ஒன்னொன்னுத்துக்கும் விடுதலை வரும். உடனடியாக அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவரின் கரத்தில் உள்ளது. அது உரிய நேரம். அந்த நேரம் அப்படின்றது நம்ம கரத்தில் தான் இருக்கு. நீங்க ஜெபிக்கின்ற அளவுக்கு அது விடாப்பிடியாக அந்த ஜெபத்தை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். ஜெபிக்க ஜெபிக்க நம்ம அதை உரிய காலத்தில் நம்ம அதை பலனை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம். பல நேரத்துல வந்து அவரோட விசுவாசத்துக்கு மாறாக நம்ம வாழ்க்கையில செய்வது மட்டும் இல்லாம நம்ம அறிக்கையிட்டிருக்கின்றோம். பல பேர்கிட்ட நம்ம அந்த மாதிரி பேசியிருக்கிறோம். ஆண்டவர் நான் நிறைய வாட்டி ஜெபிச்சுட்டேன், ஒன்றும் செய்யறது கிடையாது. விசுவாசத்துக்கு எதிராக பல வாட்டி அறிக்கையிட்டு இருக்கிறோம். கடவுள் மற்றவங்க கிட்டையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம பிரச்சனைய சொல்றோம் அப்படின்னு சொல்ற இதுல ஆண்டவருக்கு மாறாக நம்ம பல இடத்துல பேசியிருக்கிறோம். அதுக்கு ஒரு கழுவாயா ஆண்டவர் எங்களை மன்னியும், எங்களை ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும். நான் உங்களை விசுவசிக்கின்ற ஆண்டவரே, எந்த விஷயமா இருந்தாலும் உங்க கரத்தில் அதுக்கு ஒரு தீர்வு உண்டு. கோலியாத் எந்த விதத்துல எங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்க கரம், உங்க கரத்தால எங்களை மீட்க முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசம் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டு ஆண்டவரே. பல கேள்விகள் எங்கள் மனசுக்கு வந்தாலும் நான் அந்த கேள்விகளுக்கு நாங்க இடம் கொடுக்காமல் உங்க வார்த்தையில மட்டும் நம்பிக்கை வைத்து நாங்க வந்து உங்க நாமத்தின் வார்த்தைக்கும் இருக்கின்ற வல்லமையும் நம்பிக்கை வைத்து எங்க வாழ்க்கையில முன்னாடி செல்கின்றோம். ஒரு சின்ன சாட்சி, 2 நிமிடங்கள் இருக்கின்றது. அது ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்றேன். இதை நான் வந்து சில பேருக்கு சொல்லியிருக்கிறேன், இது முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஆனா சில பேர் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்றதுனால சொல்றேன். 3வது சில பேர் புதுசா வந்திருக்கீங்கன்றதுனால சொல்றேன். 2வது குழந்தை வந்து வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் போற நேரம், அவங்களுக்கு ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3வது மாசம் தான் இருக்கு, ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிற நேரத்துல வந்து என்ன ஆண்டவரே இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்றது ரொம்ப துக்கம், ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு. அப்போ ஒன்றும் பதிலே இல்லை ஆண்டவர் கிட்ட இருந்து. அதுவும் அந்த வேதனையில இருக்கும்போது நமக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, டாக்டர்கிட்ட போனா ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொல்றாங்க, எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, தானா நிக்கணும், அதனால ட்ரிப்ஸ் மட்டும் ஏத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அங்க வார்டில் இருக்கும்போது என்ன செய்யறது, என்ன பண்றதுன்னு தெரியல. பல விதமான டென்ஷன், பல விதமான கோவங்கள், வேதனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, நீ பைபிளை எடுத்து வாசி. கையில பைபிள்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்தில் இந்த அளவுக்குலாம் வந்து வசனங்கள்லாம் தெரியாது. ஒரு ஆப் இருந்து அதை திறந்து பார்த்தேன். இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரத்துல 4வது வசனம். இணைச்சட்ட நூல் 28:4, உன் வயிற்றின் கனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது வந்து ஆண்டவரோட கிருபையால மட்டும் அந்த வார்த்தை வந்தது. ஆனா ப்ளீடிங் நிக்கல. நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ப்ளீடிங் நிக்கல. ஆண்டவர் சொன்னார்னா ஆண்டவர் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் அடுத்து செய்த விஷயம் அப்படின்றது நார்மலா யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா எனக்கு வந்து ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் தான் வந்திருக்கிறேன். ரொம்ப டயர்டா இருந்தனால படுத்துட்டேன். 10-12 மணி நேரம் வேலை, படுத்துட்டேன். ப்ளீடிங் நிக்கல பாத்துக்கோங்க. என் வைஃப் இன்னும் விசுவசிக்கல இது நிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, அவங்களுக்கு பல டென்ஷன்கள் உள்ள, அவங்க இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. டாக்டர் வந்து சிரிக்கிறாரு, என்ன அட்டெண்டர் படுத்துட்டு இருக்கிறாங்க, பேஷண்ட் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவரின் கிருபையில கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், சில மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நின்றுச்சு, அந்த ப்ளீடிங் நின்றுச்சு. அற்புதமான ஆண்டவர் சொன்னபடி, ஆண்டவர் ஆசீர்வாதம், வார்த்தைக்கு ஏற்றபடியாக நல்ல ஒரு அற்புதமான குழந்தை ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வாதம் தந்தார். நம்ம விசுவாசத்துக்கு ஏற்றபடியாக நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவர் உதவி செய்வார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் வழி நடத்துவார். விசுவசிங்க. நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள்லாம் ஒண்ணுமே மாறலனாலும் நம்ம விசுவசிக்க அழைக்கப்படுகின்றோம். உங்க விசுவாசத்துக்கு ஏற்றபடியாக ஆண்டவர் செய்வார். ஆண்டவரே, உம் ரத்தத்தால் எங்களை கழுவும், ஆண்டவரே எங்களை தூய்மைப்படுத்தும், எங்களுக்கு விடுதலை தாரும். அவிசுவாசத்தின் எல்லா கட்டுகளும் முடக்கப்படுத்தும் ஆண்டவரே. பல கட்டுகள், அவிசுவாசத்தின் கட்டுகள் எங்கள் உள்ளத்தில் உண்டது. அதுக்கு எல்லா அவிசுவாசத்தின் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். Bind and cast every spirit of doubt. கேள்விகள் இந்த ஆவி கட்டி நிர்மூலமாக்கப்படட்டும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே.
ஆழமான ஒரு விசுவாசத்தை வேறெடுப்பதற்காக, வார்த்தையில் வேறெடுப்பதற்கான கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. முழுமையான விசுவாசிக்க ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise you Jesus. Thank you Jesus. இரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கி விடுதலை தாரும். எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit. எல்லா அசுத்த ஆவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படட்டும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். Amen. God bless you. Have a nice good night. Thank you. Praise the Lord. Thank you.